நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை. ஆண்டவருடைய பேரிரக்கம் அன்றிலிருந்து இன்று வரை நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்காக மாற்றியுறும் தெய்வமாக வெளிப்பட்டிருக்கிறார். இஸ்ரேல் மக்களை காப்பாற்றிய அந்த ஒரு அடையாளத்திலிருந்தும் இன்னும் நடந்த அத்துணை சாட்சிகளையும் நாம் கண்ணோக்கி பார்க்கிற போது கடவுள் வெற்றியாளராக நம் கண்களுக்கு முன்பாக மிளிர்ந்து கொண்டிருக்கிறார். நமக்காக வெற்றி பெற்ற அந்த கடவுளை, நம்மையும் வெற்றி பெறச் செய்கிற அந்த கடவுளை இந்த வேளையில் பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். ஆண்டவர்க்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவர்க்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். இன்று பதிலுரை பாடலாக விடுதலை பயண நூலின் வார்த்தைகள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். இந்த வார்த்தைகளை பாடி துதிக்கிற போது கடவுள் நம்மையும் வெற்றியடைய செய்வார். இந்த நம்பிக்கையில் ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவர்க்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவர்க்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். விடுதலை பயண நூலின் வார்த்தைகள் நமக்கு அடையாளப்படுத்துவது குதிரையையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் அமிழ்த்துவிட்ட அந்த தெய்வத்தினுடைய அடையாளம். எதிரிகளை நமக்காக போரிட்டு தோற்கடிக்க செய்கிற கடவுளுடைய வல்லமையை நினைந்து நமக்கும் அதே வெற்றியை அருளுவோரா ஆண்டவர் என்பதை உணர்ந்தவர்களாக பாடி துதிப்போம். ஆண்டவர்க்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவர்க்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், அவரே என் விடுதலை.
என் கடவுள், அவரை நான் புகழ்ந்தேத்துவேன் என்கிற வார்த்தைகளை வாசிக்கிற போது நம்முடைய வாழ்விலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருக்கிறவர், செய்கிறவர், செய்ய போகிறவர் அவரையே நாமும் ஆண்டவராக நம்முடைய ஆற்றலாக உணர்ந்து பாடி துதிப்போம். ஆண்டவர்க்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவர்க்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். போரில் வல்லவர் ஆண்டவர், ஆண்டவர் என்பது அவர் பெயராம் என்கிற வார்த்தைகளை பாடி துதிக்கிற போது அவர் படைகளின் ஆண்டவர் என்ற அடையாளத்தை எல்லா இடத்திலும் உறுதி செய்கிறார். ஆண்டவர் நமக்காக போரிடுவார் என்கிற உணர்வோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இறைவன் உதவி செய்கிறார். இந்த உண்மையை உணர்ந்தவர்களாய் பாடி துதிப்போம். ஆண்டவர்க்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவர்க்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இத்தனை அதிசயங்களையும் பார்த்து இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாத பிள்ளைகளாக, மாறாக கடவுளுடைய குரலுக்கு செவி சாய்க்கிற பிள்ளைகளாக நாம் மாற இறைவனுடைய அருள் வரங்கள் நமக்கு உதவி செய்கிறது. இதை உணர்ந்து துதிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற இரக்கமுள்ள இறைவன். தொடர்ந்து உம்முடைய இரக்கத்திலே பயணிக்க எங்களுக்கு உதவி அருளும். ஆமென். வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.